கந்துவட்டி தற்கொலைகளை தடுக்க வேண்டும். கந்துவட்டி தற்கொலைகளை தடுக்க வேண்டும். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் நகரைச் சேர்ந்த ஆசிரியர்களாக பணியாற்றும் கணவன் மனைவி இருவரும் கடந்த 23ஆம் தேதி தங்களின் மகள் பேரக்குழந்தை ஆகியோரை கொன்றுவிட்டு தாங்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் பலரிடம் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியதாகவும் அவர்கள் பல மடங்கு பணம் கேட்டு மிரட்டியதால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தற்கொலை செய்து கொண்ட ஆசிரியர் செல்பேசியில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். கந்துவட்டி உயிர்களை எவ்வாறு பறிக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். தமிழகத்தில் கந்துவட்டி தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மதிக்காமல் கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதுதான் இத்தகைய தற்கொலைகளுக்கு காரணம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஒரே குடும்பத்தில் 5 பேர் உயிரிழக்க காரணமான கந்துவட்டி மற்றும் சூதாட்ட கும்பலை காவல்துறை கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். கந்துவட்டி தடை சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி தற்கொலைகளை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும். குழந்தைகள் 5 பேர் கந்துவட்டி தற்கொலைகளை தடுக்க வேண்டும். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் நகரைச் சேர்ந்த ஆசிரியர்களாக பணியாற்றும் கணவன் மனைவி இருவரும் கடந்த 23ஆம் தேதி தங்களின் மகள் பேரக்குழந்தை ஆகியோரை கொன்றுவிட்டு தாங்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் பலரிடம் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியதாகவும் அவர்கள் பல மடங்கு பணம் கேட்டு மிரட்டியதால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தற்கொலை செய்து கொண்ட ஆசிரியர் செல்பேசியில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். கந்துவட்டி உயிர்களை எவ்வாறு பறிக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். தமிழகத்தில் கந்துவட்டி தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மதிக்காமல் கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதுதான் இத்தகைய தற்கொலைகளுக்கு காரணம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஒரே குடும்பத்தில் 5 பேர் உயிரிழக்க காரணமான கந்துவட்டி
மற்றும் சூதாட்ட கும்பலை காவல்துறை கைது செய்து உரிய தண்டனை பெற்று தர வேண்டும். கந்துவட்டி தடை சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி தற்கொலைகளை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும். பாவம், குழந்தைகள் 5 பேர்